Hello guys, welcome to our channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ராயல் என்ஃபீல்டோட மைலேஜ் டெஸ்ட் பார்க்க போறோம். அதுக்காக தான் இப்போ கிளம்பி வந்திருக்கோம். ஏர்லி மார்னிங்கே வந்திருக்கோம். பெட்ரோல் எல்லாம் வாங்கியாச்சு ஆல்ரெடி. இப்போ இந்த வண்டியில கொஞ்சோண்டு பெட்ரோல் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு போயிட்டு ட்ரை ஆக்குறோம். ட்ரை ஆக்குறதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு அங்கேருந்து வீடியோ ஆன் பண்ணிட்டு அதே மைலேஜ் டெஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் தூரம் வந்து ட்ரை ஆகுற வரைக்கும் கொஞ்சம் தூரம் ஓட்ட போறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இந்த வண்டியை வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டோம். நான் உங்களுக்கு ஒரு வாட்டி வேணால் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஓடாமீட்டர் ரீடிங் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்துக்கோங்க, இப்போ வந்து ஓடாமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னா 11,517 ஓடி இருக்கு. ரவுண்டாக வந்து 11,518 ஓட இன்னும் ஒரு 0.2 தான் இருக்குது. அதனால் வந்து 11,518 கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா 1 லிட்டர் பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ணலாம் வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 1 லிட்டர் பெட்ரோல் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்து வாங்க மைலேஜ் டெஸ்ட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து சிதம்பரம் டு கடலூர் ரோட்டில் வந்து போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குற நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் ராயல் என்ஃபீல்டு வாங்க போகிறீங்கன்னா வந்து கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பார்க்குற ராயல் என்ஃபீல்டு வாங்குறாங்க, அவங்க யாருக்காச்சும் வந்து மைலேஜ் பற்றி எவ்வளோ தரும்னு தெரியுமோ அதெல்லாம் இருந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எவ்வளோ தரப்போகுதுன்னு தெரியல. நான் கெஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 35 to 36 தரலான்னு நான் கெஸ் பண்ணுறேன். பார்க்கலாம் எவ்வளோ தருதுன்ட்டு. இப்போ வண்டியோட ஓனர் தான் வந்து பிள்ளைனா உட்காந்து வந்துட்டு இருக்காரு. இப்போ அவர்கிட்ட கூட கேட்டோம் எவ்வளோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி கேட்டோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா அரௌண்ட் 35 தான் தரும்னு சொல்கிறாரு. பார்க்கலாம், நம்ம 1 லிட்டரு போட்டிருக்கோம் பெட்ரோலு, பார்க்கலாம் எவ்வளோ தருதுன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்ல போகிறேன். இப்போது எல்லாருமே வந்து ராயல் என்ஃபீல்ட்னால வைப்ரேஷன் ஆகும்னு சொல்லுவாங்க. நானும் அதான் சொல்கிறேன். ஆனால் வைப்ரேஷன் ஆகும் ராயல் என்ஃபீல்டு. ஆனால் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் வந்து வண்டி வந்து வைப்ரேஷன் இல்லாமல் நம்ம ஓட்டலாம். அது எப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த வண்டியில் வந்து RPM மீட்டர்லாம் கிடையாது. அதனால் நம்ம எப்படி இப்போ ஓட்டுறோன்னா நார்மலாக வந்து கிராஜுவலாக வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் எடுத்தோடனே வண்டியை வந்து போட்டு பிக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு வரட்டாமல் ஒரு ராயல் என்ஃபீல்டு எப்படி ஒரு ஸ்மூத்தாக நம்ம வந்து வண்டியை ரைஸ் பண்ணுவாங்களோ அதே போல் நீங்கள் வண்டியை ஸ்மூத்தாக ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு 80 கிலோமீட்டர் வண்டி ஸ்பீடு போகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து வைப்ரேஷனும் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து அப்படியே கிராஜுவலாக தான் ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். இப்போ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டரில் இருக்குது. அதே போல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லாங் ரைடிங்லாம் செம்மையாக சூட் ஆகுங்க. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம்னா போயிட்டு இருக்கலாம். ஏன்னா வந்து வண்டியோட ரைடிங் பொசிஷன் அப்படி உங்களுக்கு கரெக்டாக வந்து சீட்டிங் பொசிஷன் கரெக்டாக இருக்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு எந்த பெயின், பேக் பெயின், ஷோல்டர் பெயின், நெக் பெயின் அதெல்லாம் எதுவுமே வராது. நீங்கள் பாட்டுக்கு அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கலாம் எவ்வளோ தூரம் வேணாலும். இப்போ பாருங்கள், வண்டி வந்து அரௌண்ட் ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து ரீச் ஆக போகுது. அப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷனே இல்லை. இங்கே பாருங்கள், கிளச்சு இதை பாருங்கள், அதுவும் வைப்ரேஷன் இல்லை. உங்களுக்கு மிரர் கூட மிரர் கூட செக் பண்ணி பாருங்கள், வைப்ரேஷன் அவ்வளோவா இல்லை. வண்டியும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடை தொட்டுருச்சு. இன்னமும் தாண்டி கூட நீங்கள் வந்து இதை கிராஜுவலாக ஸ்மூத்தாக ரைஸ் பண்ணிங்கன்னா போதும். அது மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க, வைப்ரேஷன் இல்லாமல். ரோடு கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக ஸ்பீடு போக முடியல. ஏன்னா மைலேஜ் டெஸ்ட் வேறு பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ரொம்ப ஸ்பீடு போகக்கூடாது. இப்போ நான் மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு நார்மலாக ஒரு ஆவரேஜ் ஸ்பீடில் ராயல் என்ஃபீல்டு ஓட்டுறவங்க ஒரு ஆவரேஜ் ஸ்பீடில் தான் ஓட்டுவாங்க. ரொம்ப ஸ்போர்ட்ஸ் பைக் மாரி அவ்வளோ ஸ்பீட்லாம் போக மாட்டாங்க. அதனால் வந்து ஒரு நான் ஸ்பீடு லிமிட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு 60லேருந்து ஒரு 80 வச்சுக்கிறேன். அந்த மேக்ஸிமம் ஒரு 85 கூட போகலாம். அந்த ஸ்பீட் லிமிட்டில் வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறோம் நம்ம. அதனால் வந்து இப்போ நம்ம ரொம்ப ஸ்பீடு போகல, அந்த ஸ்பீடு லிமிட்லேயே நம்ம வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதேமாரி வைப்ரேஷனும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ தான் வைப்ரேஷன் இல்லாமல் போகுதுன்ட்டோம்.
அதேமாரி நீங்கள் இந்த வண்டி ஹைவேஸில் எடுத்துகிட்டு போகிறதுல உங்களுக்கு ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். பக்கத்துலேயே ஏதாச்சும் ஒரு காரோ இல்லை பஸ்ஸு ஆர் லாரி ஏதாச்சும் ஒன்று ஹெவி வெஹிக்கிள்ஸோ இருந்தாலுமே உங்களுக்கு கொஞ்சம் ஓவராக ஸ்பீடாக கிராஸ் பண்ணால் கூடமே உங்களுக்கு வந்து வண்டி வந்து ஷேக்கிங்லாம் ஆகாது, ஹேண்ட்பர்லாம் எந்த ஷேக்குமே ஆகாது. அது பாட்டு கிராஜுவலாக போயிட்டே இருக்கும். ஏன்னா வந்து வண்டியோட வெயிட் கொஞ்சம் அதிகனால. வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ அரௌண்ட் ஒரு 90 கிட்டே ரீச் ஆகுது. அப்பயுமே உங்களுக்கு அவ்வளோ வைப்ரேஷன் இல்லை. இப்போ தான் எனக்கு வந்து ஹேண்டில் பேரில் லைட்டாக ஃபீல் ஆகுது. கிளச்சு லைட்டாக பாருங்கள் ஷேக் ஆகுறதுனால பாருங்கள், எனக்கும் ஹேண்டில் பேர் லைட்டாக வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. அரௌண்ட் நீங்கள் 90 வரைக்குமே வந்து வைப்ரேஷன் இல்லாமல் ஓட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கிராஜுவலாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி அப்படியே ஸ்மூத்தாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக வந்து 80 அப்போ வரைக்குமே வந்து நீங்கள் வந்து வைப்ரேஷன் இல்லாமலே நீங்கள் ஓட்டலாம். ஒரு 90 ரீச் ஆகிறப்ப தான் வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைக் வந்து BS4 ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் சிக்னல் தான். இதே வந்து BS6 பைக் வந்து BS4ஓட மைலேஜ் கொஞ்சம் அதிகமாகவே தரும். ஒரு 1 or 2 கிலோமீட்டர் வந்து அதிகமாக தரத்துக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் வாங்க போகிறதா இருந்தால் கண்டிப்பாக BS6 தான் வாங்குவீங்க. அதனால் வந்து நீங்கள் இப்போ ஓரளவு மைலேஜ் பண்ணுறோம். இதுக்கு அடுத்து வந்து நீங்கள் இதோட வந்து வரக்கூடிய மைலேஜ் வந்து ஒரு 1 or 2 கிலோமீட்டர் வந்து நீங்கள் ஹைவேஸில் வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க. அப்படி தரும்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வாங்குங்க. கண்டிப்பாக தரும். BS6 வந்து BS4 விட வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்ட்ரா தர சான்ஸ் இருக்குது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வண்டியோட ஓனர்ஷிப் ரிவ்யூ வேணுனாலும் வந்து நாங்கள் மேலே கார்டில் தரோம். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து கடலூர் ஓட்டிக்கிட்டே ரீச் ஆகிட்டோம். கடலூர் ஓட்டி வந்தாச்சு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த வண்டி வாங்கி ஒரு 1.5 years ஆகிடுச்சு. 4 ஃப்ரீ சர்வீஸே முடிச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து பெய்டு சர்வீஸ்மே வந்து ஒரு 2 சர்வீஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலாக வந்து 6 சர்வீஸ் முடிஞ்சிருக்கு. அந்த ஃப்ரீ சர்வீஸோட காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரௌண்ட் 800 வருது ஃப்ரீ சர்வீஸ்லாம். பெய்டு சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1000 வரும் தான் ஓனர் சொல்கிறாரு. அதே போல் வந்து உங்களுக்கு இந்த வண்டி வந்து மேஜராக எந்த ப்ராப்ளமும் இது வரைக்கும் வரல. அதனால் வந்து உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த 1000 ரேஞ்சில் வந்துட்டுருக்கு. அதுவே வந்து நீங்கள் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா வந்துட்டு அதுக்கு தனியாக உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அது என்ன ப்ராப்ளத்தை பொறுத்து தான் அது. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாதனால உங்களுக்கு நார்மலாக ஒரு 6 சர்வீஸ் முடிஞ்சிருக்கு. ஃப்ரீ சர்வீஸ் வந்து 800 பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பெய்டு சர்வீஸ் 2 சர்வீஸ் வந்து ஒரு சர்வீஸ் வந்து 1000 rupeesக்கு முடிச்சிருக்காங்க. நீங்கள் BS6 பைக் வாங்கினாலுமே வந்து உங்களுக்கு வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து ஒரு 1,90,000 சம்திங் வரும். நீங்கள் உங்களுக்கு இந்த வண்டி வந்து நான் வந்து கிளாசிக் பைக் லவர் தான். அதே போல் வந்து கொஞ்சம் வெயிட் நான் பேலன்ஸ் பண்ணுவேன். நான் வண்டியை வெயிட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா தாராளமாக இந்த பைக் வாங்கலாம். ராயல் என்ஃபீல்டு BS6 கிளாசிக் டைப்பை. அதே போல் வந்து இந்த கிளாசிக் டைப் பைக்கில் வந்து உங்களுக்கு காம்படிஷனாக வந்து ஜாவா அண்டு பெனிலி இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் ஒரு சென்னை, மதுரை இதுமாரி கொஞ்சம் சிட்டி சைடில் இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அது ஷோரூம் இருக்கிறனால வந்து உங்களுக்கு சர்வீஸுக்கெலாம் வந்து எந்த ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு விட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஊர் சைடு, கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ட், கொஞ்சம் உள்ள டவுன்லாம் இருந்தீங்கன்னா வந்து உங்கள் ஊர் சைடில் வந்து பக்கத்துலேயே நியர்பையில் ஜாவா ஷோரூம் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சு, அப்படி நியர்பையில் தான் இருக்குது. அப்படி இல்லாட்டி கொஞ்சம் நான் ஒரு 100 கிலோமீட்டர் போல் கூட நான் போய் சர்வீஸ் விடுறதுக்குலாம் நான் வந்து போகிறதுக்கு ரெடி. நீங்கள் அப்படி ரெடினா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாவா ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா ஜாவா வந்து உங்களுக்கு
இது பவரும் அதிகம் அண்டு டார்க்கும் உங்களுக்கு கொஞ்சம் ராயல் என்ஃபீல்டாகவும் இருக்கும். அதே போல் வந்து உங்களுக்கு பைக் இதோட அது கொஞ்சம் வெயிட் கம்மி, அதனால் கொஞ்சம் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த சர்வீஸுக்கு நான் போயிட்டு வரதுக்குலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, எங்கள் ஊர் பக்கத்துலேயே தான் ஷோரூம்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜாவா வாங்கலாம். ஏன்னா அதில் வந்து வைப்ரேஷன் வந்து ஒரு 110 போகிற வரைக்குமே உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. நாங்களும் எங்கள் சேனலில் சீக்கிரமாக ஜாவா பைக் வந்து ரிவ்யூ பண்ணி போடுறோம், கண்டிப்பாக கூட சீக்கிரம் போடுறேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் அதே போல் வந்து நீங்கள் பெனிலாம் வந்து வாங்கணுன்னா வந்து அது வந்து ராயல் என்ஃபீல்டும் அண்ட் ஜாவோட வந்து வண்டி வந்து இதை விட கொஞ்சம் வெயிட் அதிகம். அதே போல் வந்து அது சென்னையில் மட்டும்தான் ஷோரூம் இப்போதைக்கு இருக்குது அவைலபிளாக. அதனால் வந்து நீங்கள் அதை கொஞ்சம் தேர்ட் ப்ரிஃபரன்ஸாகவே வச்சுக்கோங்க, லாஸ்ட்லேயே வச்சுக்கோங்க. அதை அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு ஜாவா ஷோரூம் பிரச்சனைலாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜாவா ஒரு டெஸ்ட்டே பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு இதை விட நல்லா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் வைப்ரேஷனில் உங்களுக்கு. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ப்ராக்டிக்கலாக வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ராயல் என்ஃபீல்டு வாங்குறாங்கன்னா அதுக்கு என்னென்னா அவங்களோட ஷோரூம் அவைலபிலிட்டியும் வந்து அந்த சர்வீஸ் பண்ணுற குயிக்காக பண்ணி தரது தான் ரீசனு. இப்போ ஏதாச்சும் ஒரு பார்ட்ஸ்னால் கூட டக்குன்னு நம்ம வாங்கிக்கலாம். ஜாவானாலுமே வந்து நீங்கள் ஷோரூமில் கான்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 days ஆகும். அப்புறம் நீங்கள் வெளியூரில் வந்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு திரும்ப அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வர மாதிரிலாம் இருக்கும், அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். அது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி வந்து சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு கூட நவராது, அந்தளவுக்கு ட்ரை பண்ணிட்டோம். வேணா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. வண்டி இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங் எடுக்கிறப்போ வந்து 11,517 கிலோமீட்டர்ஸ் எடுத்திருந்தோம். இப்போ எவ்வளோ ஓடிருக்குன்னு நீங்களே வந்து பாருங்கள். உண்மையிலே இது வந்து ரொம்ப ஷாக்கிங்கான ரிசல்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி வந்து இப்போ 11,557 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. அரௌண்ட் கரெக்டாக 40 கிலோமீட்டர் வந்து ஹைவேஸில் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஒரு 350cc பைக் வந்து உங்களுக்கு ஹைவேஸில் 40 கிலோமீட்டர்ஸ் கொடுக்கணும் வந்து அது கண்டிப்பாக வந்து ஒரு ஷாக்கிங்கான ரிசல்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது BS4 பைக். இது அப்போனா வந்து ஒரு BS6 பைக் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரௌண்ட் 42-43 தரத்துக்கு கூட ஹைவேஸில் தர சான்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து மைலேஜ் எவ்வளோ லாஸ்ட்டாக கிடைக்குன்னு பார்த்தோன்னா வந்து ஒரு 36 தான் கிடைக்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து இது ஒரு 40 கொடுத்துருக்குன்னா எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து BS6 பைக் வந்து இதுவரை அதிகமாகவே தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ராயல் என்ஃபீல்ட் பைக் தான் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு 40 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்துருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் டிராஃபிக் ஜாம் சேனலில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். BS6 பைக் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல, கண்டிப்பாக கிடைச்சோன்னே நாங்கள் சீக்கிரமாக வந்து அதையும் உங்களுக்கு நான் வந்து ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ அண்ட் மைலேஜ் டெஸ்ட்லாம் கண்டிப்பாக பண்ணி சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.